ஒரு ட்ரெய்லர் 5 மில்லியன் கிராஸ் ஆகுது. எக்ஸாம் அப்படிங்கிற வெப் சீரிஸ் டைரக்டட் பை எஸ் சர்குணம், அப்புறம் ப்ரொடியூஸ்டு பை வந்து பார்த்தீங்கன்னா புஷ்கர் காயத்ரி. எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படிங்கிற மாதிரி எல்லா புகழும் சர்குணம் சாருக்கு தான் இங்கே. ஸோ ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளும் இது கனெக்ட் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத இது நம்ம சொல்ல வரோம். சென்னை அண்ணா நகரில் உள்ள கோச்சிங் சென்டரில் படிக்கும் ஆஸ்பிரண்ட்ஸ் வாழ்வியலை இயக்குனர் சர்குணம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ நம்ம ஒரு வெப் சீரிஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மனக்குமரல் சொல்லியிருக்கிறாங்க. ஆங்கிலத்தை எழுதினவங்களுக்கு வந்து தமிழ் மொழி இடஒதுக்கீடு முன்னாடி வேலைக்கு போகிறாங்க. இது நம்ம நிறைய விஷயங்கள் போட்டிருக்கிறாரு. ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, பெண்களுக்கு மட்டும் உள் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க, சம உரிமை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதை பற்றி பேசுங்க, ரிசர்வேஷன் கொண்டு வந்துட்டாங்க. ஒரே நாளில் 1 மில்லியன் பார்வையாளர்களை கடந்த எக்ஸாம் அப்படிங்கிற வெப் சீரிஸ் குரூப் அண்ட் ஸ்கேம் தொடர்பாக அதில் அந்த டைலாக்ல தெளிவாக சொல்லுவாங்க. குரூப் அண்ட் ஸ்கேம் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க துஷாரா விஜயன் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் 1 மில்லியன் பார்வையாளர்கள். அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய போட்டித் தேர்வுகள் நிறைய அதை பார்த்துருக்குறாங்க, நிறைய கமெண்ட்ஸ் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தேர்வுகள் மட்டும் கிடையாது, அகில இந்திய அளவில் வந்து பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் நடக்கக்கூடிய ஸ்கேம் தொடர்பான ஒரு வெப் சீரிஸ். ஏன்னா 15 மொழிகளில் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க மே 15 அமேசான் பிரைமில். ஸோ ஒரு நாளில் 1 மில்லியன் வந்துருச்சு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் அந்த கண்டென்ட், அதாவது வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய தேர்வர்களின் அவருடைய உழைப்பை சுரண்டக்கூடிய பெரும் பணம் படைத்த முதலாளிகள் செய்யக்கூடிய அந்த ஊழலை வெளியே கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு வெப் சீரிஸ் அப்படிங்கிற காரணத்தினால அந்த அளவுக்கு வந்து மக்கள் தங்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அண்ட் 1 மில்லியன் அப்படிங்கிறது இன்னும் ஒரு 4 நாளில் ஒரு 5 மில்லியன் ஆயிடுச்சு. 5 மில்லியன்லாம் வந்து யாருக்கு வரும் அப்படின்னா இந்த தனுஷ் இந்த மாதிரி பெரிய ஆக்டர் நடித்த அவங்களுக்கு தான் 5 மில்லியன் வரும். அப்புறம் விஜய் போன்ற மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் அவங்க நடித்த ட்ரெய்லருக்கு தான் வந்து 10 மில்லியன் வரும். பட் எந்த விதமான மிகப்பெரிய ஆக்ட்ரஸ் எதுவுமே இல்லாமல் இதுவரைக்கும் அப்பாஸ் அவர்கள் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கிறாரு, ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கிறாரு, அவ்வளோதான். துஷாரா விஜயன் முக்கியமான ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்கிறாங்க. அதிதி பாலன் இது போக இன்னொரு முக்கியமான ரோல் இருக்குது. அது வந்து ஒரு ரொம்ப பெரிய ஆக்டர்லாம் இல்லை, ஒரு சாதாரண ஆக்டர். நிறைய விஷயங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் எந்த விதமான பெரிய பலம் இல்லாத விஜய், அஜித், தனுஷ், சிவகார்த்திகேயன் அந்த மாதிரிலாம் இல்லாமல் கண்டென்ட்டுக்காக 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் 1 மில்லியன் ஃபாலோயர்ஸ் ஒரே நாளில். ஸோ மாணவ மாணவிகள் அந்தளவுக்கு அவருடைய வரவேற்பை தெரிவித்திருக்கிறார்கள். ஸோ அதனால் மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகும். இது வந்து அவருடைய வழியை தெரிவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வெப் சீரிஸ். இந்தியா முழுவதும் இது போன்ற தவறுகள் நடக்குது. இதில் நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க, அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 30 1.2 மில்லியன், ஒரே நாளில் 1.2 மில்லியன் அண்டு 17 ஆன் மூவிஸ் ட்ரெண்டிங் சார்ட் 17 அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2022 வரைக்கும் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அப்புறம் ஒரு சில பயிற்சி மையங்கள் பேர்லாம் போட்டிருக்கிறாங்க, அது நமக்கு தேவையில்லை. குரூப் அண்ட் ஏஜ் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணணும் சார். அதாவது ஒரு வெப் சீரிஸில் வந்து போட்டித் தேர்வு நடக்கக்கூடிய ஊழலை கொண்டு வர, அதில் வந்து ஒரு கமெண்ட் போட்டு குரூப் அண்ட் ஏஜ் லிமிட் கொண்டு வாங்க. ஸோ ஏதோ ஒரு வழியில் இதை நீங்கள் கொண்டு வாங்க சொல்லி கேட்குறாரு. ஒருத்தர் வெயிட்டிங் அப்படி சொல்லி போடுறாரு. அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்சிங் திஸ் இஸ் அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம் ஆஸ்பிரண்ட். நான் வந்து ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாம் ஆஸ்பிரண்ட், ஆனாலும் எனக்கு இது கனெக்ட் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு மாநில அளவில் நடக்கக்கூடிய தேர்வுகள் மட்டும் இல்லாமல் மத்திய அளவில் நடக்கக்கூடிய தேர்வுகள், அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது கனெக்ட் ஆகுது. அதனால என்ன சொல்கிறாரு, நான் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் சொல்கிறாரு. அப்புறம் ஒருத்தர் போட்டிருக்கிறாரு பாருங்க, நாட் ஓன்லி குரூப் 1 எக்ஸாம் கிடையாது, குரூப் 2, குரூப் 4, குரூப் ஆல்சோ ஸ்கேம், ஓஏ போஸ்ட்டில் கூட அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கமெண்ட்ஸ் போட்டிருக்கிறார். ஸோ அதனால் வந்து அனைத்து விதமான தேர்வுகளையும் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இது கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்பாஸ் கம்பேக் கொடுத்துக்க சொல்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சி நம்ம டிஎன்பிஎஸ்சி எங்கேயுமே சொல்லலை, அவங்க கமெண்ட்ஸ் போட்டிருக்கிறாங்க. சரி, ஓகே. ஏன்னா பிறகு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுவாங்க, ஒரு வந்து ஒரு எப்போது ரிலீஸ் பண்ணுவாங்களே அவதூறு பரப்புறாங்க, அந்த மாதிரிலாம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்ஸில் டிஎன்பிஎஸ்சின்னு இல்லை. ஸோ அதை சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்புறமா வந்து நைஸ். அப்புறம் ஹேட்ஸ் ஆஃப் டு பார்ட்னர் டைரக்டர் அகைன் கம்மிங் வித் ஹார்ட் ஹிட்டிங் ரியல் லைஃப் ஸ்டோரியை கொண்டு வந்துருக்கிறாரு இயக்குனர் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கிறாங்க. என்னால் வந்து நேம் வந்து தனியாக சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. எனக்கோ வாழ்த்துக்கள். அப்பாஸ் வெரி ஹாப்பி. அப்பாஸ் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குறோங்கிறாங்க. அண்டு ஒரு சில பயிற்சி மையங்கள் பேர் சொல்லியிருக்கிறாங்க. அது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா
தேவையில்லாத ஒன்று. நீட் ஆஸ்பிரன்ஸுக்கு இது பொருந்துங்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ஆஸ்பிரன்ஸ் அசம்பிள், டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ஆஸ்பிரன்ஸ் இங்கே வந்து அசம்பிள் ஆகுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட்டு. ஸோ ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா போட்டித் தேர்வு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளும் இது கனெக்ட் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத இது நம்ம சொல்ல வரோம். யூபிஎஸ்சி அண்ட் குரூப் ஒன் பெரிய எக்ஸாம். ஸோ அதே நேரத்தில் வந்து இதில் கிளியர் பண்ணுறவ யார் ட்ரூ அச்சீவர், யார் காசு கொடுத்து வந்திருக்கிறாங்கன்னு தெரியல. அதாவது குரூப் ஒன்னாக இருக்கட்டும், யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், பெரிய எக்ஸாம் தான் இது எல்லாமே. இது வந்து பார்த்திங்கன்னா யார் உண்மையிலேயே காசு கொடுத்து வந்திருக்கிறாங்க, யார் வந்து நேர்மையாக வந்திருக்கிறாங்க தெரியல அப்படிங்கிற ஒரு கமெண்ட்ஸு. அப்புறம் தான் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நம்முடைய இயக்குனர் திரு சர்க்குணம் அவர்களை சமர்ப்பிக்கிறோம். சென்னை அண்ணா நகரில் உள்ள கோச்சிங் சென்டரில் படிக்கும் ஆஸ்பிரன்ஸ் வாழ்வியலை இயக்குனர் சர்க்குணம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். சர்க்குணம் சார், உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். சென்னை அண்ணா நகர் மட்டும் கிடையாது, மதுரை, கோவை, திருச்சி, திருநெல்வேலி என்று பல இடங்களில் லைப்ரரியில் உட்காந்து படிக்கிறாங்க, மரத்து கீழே உட்காந்து படிக்கிறாங்க, அப்புறமா வந்து தனியாக நாலேஜ் சென்டரில் உட்காந்து படிக்கிறாங்க, கோயிலில் உட்காந்து படிக்கிறாங்க, பார்க்கில் உட்காந்து படிக்கிறாங்க. பல இடங்களில் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய போட்டித் தேர்வர்களின் வாழ்வியலை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அந்த பயிற்சி மையங்களை சேர்ந்த படிக்கக்கூடிய மாணவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு கமெண்ட்டு. அப்புறம் உங்களை மாதிரி தைரியமாக எல்லாரும் கேள்வி கேட்கணும், அப்போ தான் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சிக்கு பயம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று. அப்புறம் வந்து சூப்பர் சார், வெயிட்டிங் சார், நீண்ட காலமாக இருந்த ஊழல் அனைவருக்கும் இந்த படம் மூலம் தெரிய வரும். அதாவது இது வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத அவர் வந்து குறிப்பிடுறாரு. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் குறிப்பிட்டார். அப்புறம் கண்ணன் என்ன சொல்லியிருக்காரு, உண்மை விரைவில் பொதுவெளியில் வர வேண்டும், உண்மை விரைவில் பொதுவெளியில் வர வேண்டும் சொல்லி கண்ணன் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் ஜீவிதா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இது வரைக்கும் நான் கிளியர் பண்ண முடியலன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் பாலு அவர் போட்டிருக்காரு. அப்புறம் திமுகவுக்கு ஓட்டு போட்டு மறந்து விடுங்கள், அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கட்சிகளை சொல்லுவாங்க. ஸோ அது நம்ம வந்து தேவையில்லை. ஆங்கிலத்தில் முதன்மை தேர்வு எழுதுபவர்களுக்கு தமிழ் ஒதுக்கீடு அளிக்கிறார்கள், இது எந்த வகையில் நியாயம்? ஸோ நம்ம ஒரு வெப் சீரிஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மனக்குமரல் சொல்லியிருக்கிறாங்க. ஆங்கிலத்தை எழுதினவங்களுக்கு வந்து தமிழ் மொழி இடஒதுக்கீடு முன்னாடி வேலைக்கு போகிறாங்க. இது நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம். அதே தான் கார்த்தி சொல்லியிருக்கிறாரு. உண்மையை உறக்க சொல்வதற்கு வாழ்த்துக்கள் மணிகண்டன் சொல்லியிருக்கிறாரு. தேங்க்யூ மணிகண்டன். அப்புறம் மனோஜ், அப்புறம் வந்து ஈகர்லி வெயிட்டிங் சச் டைப் ஆஃப் சீரீஸ், ஏ மச் நீடட் சீரீஸ் ஆஃப் தி சொசைட்டி. இன்னைக்கு இந்த சொசைட்டிக்கு தேவையான ஒரு வெப் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. குரூப் 4 வரைக்கும் ஸ்கேம் தான், சேகரேஷன் குரூப் 4 வரைக்கும் ஸ்கேம் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஐ ஓட் ஏடிஎம்கே, நான் அந்த ஓட்டு ஏடிஎம்கே ஓட்டு போட்டேன் அப்படின்னு ஒருத்தர் நடுவில் வந்து சொல்லிட்டாரு. அரசு வேலைவாய்ப்புகளில் அதிமுகவை விட திமுக தான் ஊழல் அதிகம். அதிமுக டிஎன்பிஎஸ்சி எலக்ட்ரிசிட்டி, ஸோ அவங்க வந்து கட்சிகளை கொஞ்சம் இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனிகோ எல்லா இடத்துலையும் நடந்திருக்கு, அதான் சொல்ல வரோம். வருடத்திற்கு 6 தேர்வுகளை அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கும் டிஎன்பிஎஸ்சி கலைத்து விடலாம். தேர்வு குறித்து சர்ச்சை வந்தால் விளக்கம் அளிக்காத டிஎன்பிஎஸ்சி தலைவரை மாற்ற வேண்டும். அப்புறம் திமுக உறுப்பினர் ஃபாதர் ராஜா சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெப் சீரிஸில் எங்கேயுமே டிஎன்பிஎஸ்சி வார்த்தை யூஸ் பண்ணலை. ஸோ அந்த கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்க போட்டிருக்கிறதுனால நம்ம வந்து வந்து ஒரு பதில் சொல்கிறோம். எனிகோ இதெல்லாம் வந்து நம்ம அவங்களாம் டச் பண்ணலை அந்த வெப் சீரிஸில். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு நம்ம முக்கியமான விஷயங்களாக வந்து பார்க்க வேண்டும். அப்புறம் குரூப் 4 2025 நடந்த ஊழல் பற்றி பேசுங்க சார். ஏப்ரல் 23 டிவிக்கு ஓட்டு போட்டேன். அதாவது இப்போ இந்த எலெக்ஷன் ஜுரம் அப்படிங்கிறதுனால எல்லாருமே வந்து யார் யாருக்கு ஓட்டு போட்ட அந்த மாதிரி விஷயங்களை இங்கே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திமுக 2012 செல்லவுத்து வீட்டில் சோதனை நடைபெற்ற போது அது குறித்தும் படத்தில் சேர்த்திருக்கலாம். அப்போ ஒரு சேர்மன் இருந்தார், அவர் வீட்டில் சோதனை நடத்தினாங்க, அது படத்தில் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆனால் தான் தெரியும் நமக்கு எது இருக்குது இல்லைன்ட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்சிகள் பற்றி தான் போட்டிருக்கிறாங்க. ஆல்வேஸ் ஐ சப்போர்ட் யூன்னு சொல்லி போட்டிருக்கிறாரு. ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, பெண்களுக்கு மட்டும் இதை ஒதுக்கீடு கொடுக்குறாங்க, சம உரிமை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதை பற்றி பேசுங்க. ரிசர்வேஷன் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் ஒரு பெரிய விஷயம் ஆகுது, போட்டித் தேர்வு சம்பந்தமாக ஒரு வைரலாக பரவுனா அதில் மனசில் இருக்க எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவாங்க. ஆண்களுக்கு இடஒதுக்கீடு வேணும், அது எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வாழ்த்துக்கள் ஐயா. எங்களை போன்ற ஏழை எளிய மாணவர்களுக்கு உங்களுடைய குரல் உறுதுணையாக உள்ளது. இயக்குனர் சர்க்குணம் சார் உங்களை தான் சொல்கிறாங்க, ரொம்ப நன்றி. அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள். அப்புறம் சூப்பர் சார், கங்க்ராச்சுலேஷன். சர்வீஸ் ரிலேட்டட் கோர்ட் கேஸ் பெண்டிங், கோர்ட் கேஸ் பற்றி ஒரு சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் வந்து எங்களுக்கு கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுறீங்க. ஐ வுட் லைக் டு தேங்க் யூ ஆன் பிகாஃப் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ். ஐ எம் ஆல்சோ டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ். வித்தவுட் யுவர் நாலேஜ் சர்க்குணம் சார் cannot have directed this movie. ஸோ நம்ம நாலேஜ் இல்லாமல் சர்க்குணம் சார் இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாரு. ஓகே விஜயகுமார். இருந்தாலும் அதற்கு முன்னாடி சங்கர் சார்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டிஸ்கஸ் பண்ணாங்க. அப்புறம் அவங்க மறைவுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில விஷயங்கள் சொன்னோம். எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படிங்கிற மாதிரி எல்லா புகழும் சர்க்குணம் சாருக்கு தான் எங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் செந்தில் பிரபு, ஊழல் கரைப்படைந்த அரசாங்கம். ஸோ எந்த அளவுக்கு மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
பார்த்தீங்கன்னா அந்த இளம் தலைமுறையினர், அதாவது தேர்வு எழுதி அரசாங்க வேலைக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய இளம் தலைமுறையினர் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற நம்ம இங்கே பார்க்கணும். ஏன்னா ஒரு வெப் சீரிஸ், ஒரு திரைப்படம் சம்மந்தமாக வரும்பொழுது அவங்க ஆதங்கத்தை கொட்டுறாங்க. இன்னும் ஒரு 15 நாள் இருக்குது, நம்ம ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேசலாம், வரவேற்கிறோம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமாக பாஸ் பண்ணுறாங்க, தமிழ் மீடியம் எழுதுனா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது போயிட்டு இருக்கு, போல்டு மூவ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நாளில் 1 மில்லியன் பார்வையாளர்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர் கடந்திருக்கிறது. இது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை. இது சினிமா உலகிலும் முக்கியமான ஒரு சாதனை. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னமோ வந்து நம்ம ஒரு போட்டித் தேர்வு சம்பந்தமான விஷயங்கள் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் சினிமா உலகிலும் இது ஒரு மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுகிறது. இன்னும் ஒரு 4 நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மில்லியன் வந்துருச்சு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. ஒரு ட்ரெய்லர் 5 மில்லியன் கிராஸ் ஆகுது. எக்ஸாம் அப்படிங்கிற வெப் சீரிஸ் டைரக்டட் பை எஸ் சர்குணம், அப்புறம் ப்ரொடியூஸ்டு பை வந்து பார்த்தீங்கன்னா புஷ்கர் காயத்ரி. இவங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா துஷாரா விஜயன், அப்பாஸ் இவங்க நடிச்சிருக்கிறதுல ஒரு ட்ரெய்லர் 5 மில்லியனை கிராஸ் பண்ணிருச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு சாதனை. உலகில் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா உலகில் மிகப்பெரிய ஒரு சாதனை. இன்னும் பல சாதனைகள் இது படைக்கும். ஏனென்றால் ஒரு கிரைம் த்ரில்லராக அதாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீனையும் செதுக்கி வச்சிருக்கிறார். அதான் நம்ம சொல்லணும். நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சதுனால ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நம்மளால் இது சொல்ல முடியாங்கிற காரணம் நம்ம சொல்லலை. ஸோ இது ட்ரெய்லருக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைத்திருக்கிறது. படம் வந்து தரமான ஒரு வெப் சீரிஸாக இருக்கும். ஏன்னா தேசிய விருது பெற்ற ஒரு இயக்குனர். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயங்களை, அதாவது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தோம், நமக்கு நோட்ஸ் கிடைக்கல, இன்னொருத்தர் நோட்ஸை பார்த்து எழுதணும், நமக்கு ஜெராக்ஸ் போடுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கையில் காசு இல்லை, இன்னொருத்தங்களை பிரிண்ட் வாங்கி அவங்க தூக்கிட்டு இருக்கும் போது நம்ம உட்காந்து படித்தோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருக்கீங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் காட்டப்படும். மக்களுடைய உழைப்பு இதில் காட்டப்படும். இதில் வந்து 100% நம்ம கேரண்டியாக சொல்கிறோம். 1 மில்லியன் அப்படிங்கிறது 10 மில்லியனை தொட வேண்டும் இந்த மே 15க்குள்ளே அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஒரு ஆசை. நன்றி.